Hi friends, welcome to KD Tech. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா நீங்க எல்லாரும் WhatsApp யூஸ் பண்ணுவீங்க. WhatsAppல வந்துட்டு நிறைய குரூப்ல ஜாயின் பண்ணிருப்பீங்க. அதேபோல சேனல்ஸ்லயும் ஜாயின் பண்ணிருப்பீங்க. இப்போ வந்து குரூப்ல வந்து நிறைய மெசேஜ் எப்பவுமே வந்துகிட்டே இருக்கும். அந்த மெசேஜுக்குலாம் நோட்டிஃபிகேஷன் வர தேவையில்ல. அந்த குரூப்ல இருந்து வர்ற மெசேஜுக்கு மட்டும் நம்ம நோட்டிஃபிகேஷன் வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். நார்மலா தனியா வர்ற மெசேஜுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் தெரியும். பட் குரூப்ல இருந்து வர்ற மெசேஜுக்கு மட்டும் நோட்டிஃபிகேஷன் வந்து வராது. அது எப்படி ஆஃப் பண்றதுன்னு வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்களோட வாட்ஸ்அப் எடுத்துக்கோங்க. உங்களோட வாட்ஸ்அப் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுங்க. லாங் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா அதில் வந்துட்டு ஐ சிம்பிள் காட்டும், அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா இதில் வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. அதில் கிளிக் பண்ணீங்கன்னா இதில் வந்துட்டு நிறைய நோட்டிஃபிகேஷன் ஆல் சேட் நோட்டிஃபிகேஷன் இருக்கும். நீங்கள் வந்து இதில் வந்துட்டு குரூப் நோட்டிஃபிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து ஆஃப் பண்ணி வைக்கிறதுனால உங்களுக்கு வந்துட்டு குரூப்ல இருந்து வர்ற மெசேஜுக்கு மட்டும் நோட்டிஃபிகேஷன் வராது. மிச்சம் நார்மலாக யாருன்னா தனியாக மெசேஜ் பண்ணால் அதுக்கெலாம் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இது போல் குரூப்ல இருந்து வர மெசேஜ் மட்டும் நோட்டிஃபிகேஷனை ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். இதனால உங்களுக்கு வந்து அதிகமாக டிஸ்டர்ப் ஆகாது. இது போல் நம்ம வாட்ஸ்அப்பில் நிறைய வீடியோஸ் ட்ரிக்ஸ் போட்டிருக்கோம், அந்த வீடியோலாம் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.